இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் நாமம் ஆசீர்வதிப்பாக. பிதாவே, நாளை கொடுத்தது நன்றி பிதாவே. உணவுக்கு நன்றி பிதாவே. கூடி வந்த யாருக்கும் நன்றி பிதாவே. உங்கள் குமாரனை போல வளரத்துக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்குறேன். சரி, இந்த நேரத்தில் ஆமாம், இந்த நேரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தேவனானவர் நம்ம கடைசியில் நேற்று பார்த்தோம்ல, தேவன் நம்மளை எப்படி உண்டாக்கினார், தேவன் நம்மளை எப்படி உண்டாக்கினார், தேவன் எப்படி உண்டாக்கினார் என்றால், பூமியில் இருக்கிற அந்த துகள்கள், டஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த டஸ்ட்டில் ஒன்று சேர்த்து நம்ம என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா உருவாக்கியிருக்காருன்னு நம்ம பார்க்குறோம். நம்ம இது எங்கே பார்க்குறோம் அப்படின்னா ஆதியாகமம் 2 ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். மனுஷன் நம்ம நேற்று பார்த்தோம், அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜீவன், அவனுக்கு இருக்கு இல்லையா ஒரு ஜீவன், நான் இப்போ சுவாசிக்கிறேன்ல அந்த ஜீவன், அது எங்கே இருக்குது தெரியுமா? இப்போ ஒரு மனுஷனுக்கான உயிர் எங்கே இருக்குன்னு தெரியுமா? ஆத்மா எங்கே இருக்குன்னு தெரியுமா? இருதயம் எங்கே இருக்குன்னு தெரியும் ஒரு அளவுக்கு, மனம் எங்கே இருக்குன்னு தெரியும் ஒரு அளவுக்கு. நம்ம யோசிக்கிறோம், அது ஃபிசிக்கலாக இல்லை, இங்கே பார்த்திங்கன்னா தலைக்குள்ளே தான் அது இருக்குது. இந்த பூமிக்குரிய இந்த இருதயம் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தை வந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ரெஷர் பண்ணி அது உடம்புக்கு தள்ளுது. இந்த இருதயம் எதற்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அது பெரிய ஒரு லெசன். சரி, நம்ம இங்கே என்ன அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினதற்கு காரணம் தேவனை மகிமைப்படுத்தணும். தேவனானவர் அவனை செம்மையாக உண்டாக்கினார். ஆனால் மனுஷன் வந்து கீழ்ப்படியாமல் போனதை நீங்கள் வாசிக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 3 அதிகாரத்துக்கு அப்புறமாவே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே மனுஷன் வந்து கீழ்ப்படியாமல் போயிட்டான். இதிலிருந்து 3 அதிகாரம். சரி, 3ஆம் அதிகாரத்தில் கீழ்ப்படியாமல் போயிட்டான். சரி, நம்ம என்ன பார்க்குறோம்? கீழ்ப்படியாமை குறித்தல்ல, தேவனானவர் பூமியிலே மனுஷனை எவ்விதமாக உண்டாக்கினார், ஏன் உண்டாக்கினார். மனுஷனுக்கு வந்து என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, மண்ணில் மட்டும் அவனை உண்டாக்கப்படலை, புரியுதுங்களா? அந்த மண்ணாக மட்டுமே அவனை உண்டாக்கி வைக்கல. அந்த உருவாக்கப்பட்ட அந்த மனிதன் எப்படி ஜீவனாக வந்திருக்கிறான், எப்படி அந்த மனுஷன் ஆதாம் எப்படி ஜீவனாக வந்திருக்கார். தேவன் சொல்கிறாரு, வானம் உண்டாக கடவுது, உண்டாயிடுச்சு. பூமி உண்டாக கடவுது, ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்த பூமியை முழுமையாக்கினார். இல்லை, அது எப்படி வந்தது? யாராலையும் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. சரி, இங்கே சொல்கிறாரு, ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். நாசி நம்ம நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா நாஸ்ட்ரல் என்ற ஒரு வார்த்தை 63:9. அது எப்படின்னா, அது நோஸ், மூக்கு அல்லது நாஸ்ட்ரில். நாசில்னா தெரியுங்களா? நாசில்னா இதுதான் நாசி கீழே, இது வாயும் மூக்கும் ஏறக்குறைய ஒரே துவாரம்தான். இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ஃபேரனக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. ஃபேரனக்ஸ் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபேரனக்ஸ்ன்னு 5 துவாரம் இருக்கும். அதில் காற்று போடுறதுக்காக, உணவு போடுறதுக்காக, இது மாதிரி 5 பாகங்கள், 5 ஓட்டை இருக்கும் ஃபேரனக்ஸில். நம்ம பேசுறதுக்கு ஒன்று, தண்ணி குடிக்கிறதுக்கு ஒன்று, அப்படி இருக்குது. இந்த இடத்துல இருக்கும், அது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் ஃபேரனக்ஸ். நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த துவாரம் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். சரி, நம்ம இங்கே என்ன பார்க்குறோம்? நாசி, மூக்கில் இருக்கக்கூடிய நாச்சின்னு சொல்கிறாங்கல்ல, அதே தான் இங்கே நாசில். நேற்று நம்ம பார்த்தோம் அது எப்படிப்பட்டது. நாசியில் ஊதுனாலே அவர் என்ன ஆச்சு? மூக்கு அல்ல நாசி. வாய்க்கும் மூக்குக்கும் ஒரு துவாரம் தான். அந்த துவாரத்தில் இருக்கக்கூடிய எது போகணும் எது போகக்கூடாதுன்னு சொல்லி கட்டுப்படுத்துவதற்கு ஒன்று தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஃபேரனக்ஸ்.
புரியுதா? அது என்ன கட்டுப்படுத்துது? எது கட்டுப்படுத்துது? ஃபேர்னெக்ஸ். ஆமாம். சரி, உங்களுடைய பாட புத்தகத்தெலாம் வரும் இது இல்லையா? சரி, இது இருந்தாலும் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ஃபேர்னெக்ஸுடைய வேலை எது போகணும், எந்த உணவு எந்த பையில் போகணும், எந்த துவாரத்தில் போகணும்னு சொல்லிட்டு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வேலை. நம்ம பேசக்கூடிய வார்த்தையை கூட சவுண்ட் பாக்ஸ் அதுலேருந்து தான் வரும், ஃபேர்னெக்ஸ்லேருந்து தான் வருது. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அதை சுற்றி தான் எது இருக்கும், சாரி, அந்த ஈசோஃபோகஸ்க்கு சுற்றி தான் அந்த தொண்டைக்குழாய் இருக்குல்ல, தொண்டைக்குழாய், அந்த பழுப்பு இருக்கும், 18 இன்ச்சு பழுப்பு இருக்கும். அந்த பழுப்புலேருந்து தான் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இதை சுற்றி இருக்கும், அது கழுத்து சுற்றி இருக்குல்ல, அங்கே இருக்கும். சரி, நம்ம எங்கே பார்க்குறோன்னா, தேவன் சுவாசத்தை நாசியிலே ஊதினார். அது என்ன சுவாசம் அப்படின்னா, வெறும் சுவாசம் மட்டும் கிடையாது, காற்று மட்டும் கிடையாது, ஜீவ சுவாசத்தை அவர் நாசியிலே ஊதினார். தி பிரெத் ஆஃப் தி லைஃப்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஏஜ், அது வந்து ஏஜ், ஏ லைவ், அது உயிர். சரி, அது வந்து ஜீவன், அதுதான் உயிர் தான். அந்த உயிரை வந்து அந்த காற்றுனால அந்த உயிரை கொடுத்துருக்க. அவன் என்ன ஆனார்னா, அந்த ஜீவனும் அந்த ஆத்துமாவும் ஒன்றாக இருக்கு. அதனால தான் அது எங்கே இருக்குது அப்படின்னா, சரீரத்துக்குள்ளே எங்கே இருக்கும்? இதயத்தில் இருக்குமா, லங்ஸில் இருக்குமா, நுரையீரலில் இருக்குமா? அந்த ஆத்துமாவுக்கு தான் தேவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தீர்ப்பு கொடுத்துருக்காரு. நியாய தீர்ப்பு ஒன்று இருந்தது, நம்ம எடுத்து பார்த்தோம் இல்லையா? சரி, இங்கே வந்து தேவனானவர் ஆவியையும் அந்த ஆவியில் ஜீவனையும் ஜீவனோடு ஆத்துமாவையும் கொடுத்துருக்காரு. புரியுதுங்களா சொல்கிறது? தேவன் ஒரு மனுஷனுக்கு ஆவியும், அந்த ஆவி மட்டும் கிடையாது, அது ஜீவன் உள்ளதாகவும், அந்த மனுஷனுக்கு ஜீவன் உள்ளதாகவும், அந்த ஜீவன் உள்ளது ஆத்மாவாகவும் கொடுத்துருக்காரு. புரியுதா? அப்போது அது ரெண்டும் எங்கே இருக்குது, அது மூணும் எங்கே இருக்குது அப்படின்னா, அவனுடைய சரீரத்தில் எங்கே அதிகமாக ஜீவன் இருக்குது அப்படின்னா ரத்தத்தில் இருக்குது. புரியுதா? ஆவி போனோடனே ஆத்மாவும் போயிடுது. புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? சரி, இப்போ ரத்தம் உறைஞ்ச பின்பு அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, சுவாசம் இல்லை, அவனுக்கு நின்றுடுது, சுவாசம் நின்றுது. ரத்தம் போன பிறகு தான் சுவாசம் நிற்குது. அப்போ அந்த ரத்தத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, காற்று இருக்குது. புரியுதா? முதலாவது எது, ஆவி போகுமா ஆத்மா போகுமானா, ஆத்மா தான் ஃபஸ்ட்டு போகும். ஃபஸ்ட்டு காற்று நிற்கும், அப்புறம் ஆத்மா போகும். நம்ம ஏன் தெரியுமா இதெல்லாம் பார்க்குறோம்? நம்ம தேவன் இதெல்லாம் ஞானமாக உண்டாக்கினார். எப்படி ஞானமாய் உண்டாக்கினார் நம்ம பார்க்கலாம். சரி, யோபு புஸ்தகத்தில் 10, ஆமாம், யோபு 10. சரி, களிமணை போல என்னை உருவாக்கினீர் என்பதையும், என்னை திரும்ப துலகை போலாக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும். சரி, இங்கே யோபுக்கு தெரியுது, யோபு மனுஷனை எப்படி உண்டாக்கினார். ஏதோ ஒரு மண்ணை நம்ம பிசைஞ்சாதான் ஒரு ஷேப்புக்கு வரும் இல்லையா?
மண்ணை அந்த தூசியை பிசைஞ்சாதான் ஒரு ஷேப்புக்கு வரும். மண்ணையோ ஏதோ தூசியோ, ஆனால் இங்கே தூசி. இந்த தூசியை பிசையும் போது என்ன ஆகுது அப்படின்னா அது ஒரு ஷேப்புக்கு வரும், ஒரு வடிவத்துக்கு எடுக்க முடியும். அப்போ தான் இந்த குயவனுடைய நிலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மண்ணை போட்டு என்ன பண்ணுவாங்க, மிதிப்பாங்க, நல்லா பதப்படுத்தி அதுக்கப்புறமா அதை உருண்டையாக்கி எடுத்து சக்கரத்தில் வச்சு என்ன செய்வாங்க, அப்படியே உருட்டுவாங்க மேலே, அப்படியே பக்குவப்படுத்தி அதை எடுத்துகிட்டு வரும்போது தான் பானை ஷேப்பில் வரும். அப்போ தான் எடுப்பாங்க அது. அதுதான் இப்போது இங்கே சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, களிமண்ணை போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப திரும்ப துலக்க பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும். இங்கே யோபு ரொம்ப மிகப்பெரிய பாடுகளுக்கு உட்பட்டிருக்காரு. யோபு கிட்ட இருந்தது எல்லாமே எடுத்துக்கொள்ளப்பட்டது, இருந்தாலும் அவர் உத்தமம் உள்ளவராக இருக்காரு. தேவனிடத்தில் மன்றாடுறார். வேண்டுச்சு, தேவனே நீங்கள் தான் கொடுத்தீர், நீங்கள் தான் எடுத்தீர், உன் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சரி, நாம் யோபினுடைய பொறுமையை குறித்து கேள்வி தான் பாடுறோம், புரியுதா? ஆனால் அதில் நம்ம நடக்கிறது கிடையாது. சரி, இப்போ இங்கே உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு நபரும் இப்படிப்பட்ட என்ன செய்கிறாங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு தேவனுடைய சிருஷ்டிமை குறித்து மகிமைப்படுத்தாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தேவனுக்கு விரோதமாக இருக்கிறாங்கன்னா, தேவனை தேவன் என்று அவங்க மகிமைப்படுத்தலை அப்படின்னா மெய்யாக அவங்க பொய்யில் ஜீவிக்கிறாங்கண்ணா. ஒன்று ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21 அதான் சொல்கிறேன். நாங்கள் அப்புறமா பார்ப்போம். சரி, இங்கே பார்க்குறோம் அவர் எப்படி உருவாக்கப்பட்டார் என்பது களிமண்ணை போல. சரி, அவர் இந்த களிமண்ணானது எதுலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு நாம் பார்க்குறோம். அது பூமியில் இருந்த துகள், டஸ்ட்டு. சரி, யோபு ஆனவர் நல்லா புரிஞ்சு கொண்டிருக்கார். சரி, தேவனானவர் ஒரு மனுஷனை உண்டாக்கும் பொழுது அவனுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, கை கால், அவனுக்கு உள்ளான எல்லா உறுப்புகளும் இயக்கங்களும், கண்ணு தெரியுது, காது கேட்குது, வாய் பேசுது. தேவனானவர் நேர்த்தியாக ஞானமாய் உண்டாக்கியிருக்கார் எல்லாவற்றையும். நமக்கு தெரியும் இந்த ஒரு கண்ணு மட்டுமே எப்படிப்பட்ட அதிசயமாக இருக்குது. ஏன் அப்படி அந்த ஸ்ட்ரக்சர், இந்த கண்ணுடைய ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 ஸ்ட்ரக்சருக்கு மேலே வெளிப்படையாக நமக்கே தெரியும்ல. இது என்ன? புருவம். இது கண்ணு விழி. இது சரி, ஐப்ரோ, ஓகேவா? நிறைய இருக்குது. ஐலைனர் அண்ட் ஐபால். தேவனானவர் நம்மளை நிறைய ஆச்சரியப்படத்தக்கதாக ஒவ்வொரு காரியத்தையும் உண்டாக்கியிருக்காரு. சரி, இங்கே நிறைய அவருடைய சிருஷ்டிப்பை குறித்து நம்ம பார்க்க முடியும். இங்கே ஒவ்வொரு அவயமும் இயங்குறதற்கான ஒவ்வொரு பாகங்களும் உதவி செய்யக்கூடியதாக இருக்குது. இந்த கை இயங்குறதற்காக, இந்த கை வேலை செய்வதற்காக நிறைய, இந்த மூளையில் நிறைய பாகங்கள் இயங்குது. இந்த வயிறு இயங்குறதற்காக, வயிறு இருக்கு இல்லையா, இது எப்படி சொல்லுவாங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம். நீங்கள் படிச்சிருக்கீங்களா? இந்த 18 inches டியூப்ஸ் இதில் என்ன எதோட அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னா ஸ்டொமக் ஷேப் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுங்கள்? ஜே ஷேப் வடிவம் தானே சொல்லுவீங்க. ஜே ஷேப் வடிவம் தானே சொல்லுவீங்க. அது எப்படி ஆச்சரியமாக தானே இருக்குது. அது எப்படி அதோட ஜாயிண்ட்டாக இருக்கும். அதிலிருந்து ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஜே, அப்புறம் என்ன, ரீனல் சிஸ்டம், கிட்னி, பேன்ட்ரியாக், அப்புறம் சரி நிறைய இருக்குது. யூரின் போகிற அந்த விஷயங்களில் கூட தேவன் வச்சுருக்காங்க. நம்ம எதுவுமே பண்ணலை, தண்ணி குடிக்கிறோம், யூரின் வருது, போகிறாங்க.
பசி எடுக்குது, வேலை வேலைக்கு சாப்பிட்றோம், அது ஜீரணமாகுது. நீங்கள் ஏதாவது செய்கிறீங்களா? இல்லை, ஜீரணமாகலைன்னா நடக்கிறீங்க, அவ்வளோதான். ஜீரணமாகலைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏதாவது ஒரு டானிக்கை குடிக்கிறீங்க. அதோடைய வேலையை அது எப்படி செய்யுது? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தேவனானவர் சொல்கிறாரு, மனுஷனுக்கு அவனை உருவாக்கினவர் எப்படிப்பட்டவராக உருவாக்கியிருக்காரு மனுஷனை. சரி, நம்ம தேவனுக்கு எப்படி நன்றி உள்ளவர்களாக இருக்கணும்? நம்ம நல்லா இருக்கோம், கை காலெலாம் நல்லா தான் இருக்குது, புரியுதா? தேவனுக்கு நம்ம தொடர்ந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். தேவனானவர் நமக்கு நிறைய நன்மைகளை செய்திருக்கார். நம்ம கை கால் எல்லாமே நல்லா இருக்கு, நம்ம உடம்புல உள்ளே இருக்கிற உறுப்பெல்லாம் நல்லா வேலை செய்யுது, புரியுதா? சரி, நான் இங்கே சிலர் இருக்காங்க, அந்த அதிசயங்கள் நிமித்தமாக தேவன் என்று மகிமைப்படுத்துகிறாங்க பாருங்க. அதுதான் நன்றி அறிந்துள்ளவர்களாக இருக்கிறது. அவர்கள் கர்த்தரே அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவரை போற்றுவார்களாக. அப்படி என்ன அதிசயத்தை செஞ்சிட்டாரு தேவன்? என்ன நன்மையை செஞ்சிட்டாரு தேவன்? என்ன வேலையை செஞ்சிட்டாரு? இதை யாருக்குள்ளே செய்கிறாரு அப்படின்னா அவங்க பிள்ளைகளுக்குள்ளாக, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளுக்குள்ளாக. மீண்டுமாக இது பூமிக்குரியவர்களே, தேவனானவர் அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மையை குறித்து இங்கே வந்து நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. தேவன் என்றால் சிருஷ்டிப்புக்கு காரணவாளியாக இருக்கு. கர்த்தர் என்றால், கர்த்தர்னா உயர்பட்ச அதிகாரம் உள்ளவர், உயர்பட்ச அதிகாரம் உள்ளவர். பழைய ஏற்பாட்டில் வந்து கர்த்தர் என்ன ஜெகோவா அப்படின்ட்டு அழைக்கப்படுறார். அவர் வந்து எப்பவுமே என்ன செய்கிறாருன்னா, அவர் எப்பவுமே இருக்கிறார், நித்தியமாக இருக்கிறார். அதுதான் அவருடைய நாமத்திற்கான அந்த யெகோவா என்கிறதற்கான ஒரு பொருள். சரி, இது என்ன அதிசயமான வேலை? தேவனிடத்தில் தயவு பெற்றிருக்காங்க. தேவனிடத்தில் தயவு பெற்றிருக்காங்க. தயவுனா எப்படி? நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது? தயவுனா நமக்கு வந்து அந்த இடத்துல ஒரு சகாயம் கிடைக்குது. வேறு யாரும் உதவி செய்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் யாக்கோபுக்கு சரி, இஸ்ரவேலர்களுக்கு சரி, தேவனை விட்டால் யாரும் கிடையாது. ஆனால் அவங்களுடைய மீறுதல் என்ன எப்படிப்பட்டது அப்படின்னா, அவங்க பாவம் செய்வாங்க, தேவன் ஒப்பு கொடுத்துருவார். அங்கே கூக்குரல் விடுவாங்க, தேவன் விடுவிப்பார். யாத்திராகம் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு. ராஜாக்கள் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராஜாக்கள் காலத்துலேயும் அப்படி தான் இருந்தது. தேவன் ஒரு ராஜா எழுப்புவார், கொத்தலம் போடுவாங்க, அவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க. நேபுகாத்நேச்சாரும் பிடிச்சிட்டு போயிட்டார், பாபிலோனில் ஜீவிச்சிருந்தாங்க. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 237 வருஷம் அங்கே தான் அடிமைத்தனத்திலே போயிடுச்சு அவங்களுக்கு வாழ்க்கை. ஏன்னா அவங்களுக்கு கடினமுள்ள இருதயம், தேவன் என்று மகிமைப்படுத்தக்கூடிய இருதயம் கிடையாது. அவங்க சுகபோகத்தில் இருக்கணும். அவங்க எப்போவுமே என்னவா இருக்கணும்? சுகபோகமாக. அவங்களுக்கு சோதனைன்னு ஒன்று வந்துடவே கூடாது. என்ன செய்வாங்கன்னா உடனே ரிப்போர்ட் பண்ணுவாங்க. யாருக்கிட்ட? உடனே ரிப்போர்ட் பண்ணுவாங்க. சோதனைன்னு ஒன்று வந்துச்சுன்னா ரிப்போர்ட் பண்ணுவாங்க. பிரதான ஆசிரியர் வந்து அவங்கள வந்து என்ன செய்வார் அப்படின்னா, அதுலேருந்து அவங்கள விடுவிப்போம். அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா முறுமுறுப்பாங்க. ரெண்டாவது ரிப்போர்ட்டுன்றது முறுமுறுக்குறது. அவங்க வனாந்தரத்தில் கூப்பிட்டு வரும்போது மோசைக்கிட்ட சொன்னாங்க, எனக்கு அங்கே பிரேத குழி இல்லைன்னா இங்கே எத்தனை வந்து என்ன சாவடிக்க பார்க்குறீங்க?
சரி, எங்களுக்கு வந்து மன்னா வேணும். மன்னா மட்டும் பத்தாது, எங்களுக்கு என்ன வேணும்? காடை வேணுன்றாங்க. எங்களுக்கு வந்து ஆமாம், காடை. இறைச்சி வேணும்னு சொல்கிறாங்க, இறைச்சி. சரி, ஓகே. தேவனானவர் அப்படி அவங்களுக்கு கொடுத்து அவங்க என்ன ஆச்சு அப்படின்னா இச்சித்தாங்க. அவங்களுடைய இருதயம் வந்து இச்சிக்கப்பட்டதாக இருந்தது. இச்சை எல்லா இடத்துலையும் தான் இருக்கும். ஆனால் நாம் எதை நன்மையாக கருதுகிறோமோ, தேவனானவர் எது நன்மை என்று காணுகிறாரோ அதை தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்கணும், இச்சிக்கக்கூடியவர்களாக. அவர் எது நன்மை என்று சொல்கிறாரு? தேவனுடைய வார்த்தையை தவிர எது ஒன்றையும் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா இச்சிக்கப்படுவது தவறு. நீங்கள் ஒரு தடவை இச்சித்தீங்க அப்படின்னா போச்சு. அதுலேருந்து அந்த பாவத்தை செய்யாமல் என்ன செய்ய முடியாதா? அதுலேருந்து மீண்டு வரவே முடியாது. இச்சிப்பது பாவம். சரி, நம்ம வந்து இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரோமர் புஸ்தகம் 嗯。 சரி, இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா இங்கே ஒரு அதிகாரம் உண்டு. இங்கே அதிகாரம் ஒன்று காணப்படுது கவர்மெண்ட்டில். அந்த அதிகாரம் தேவனால் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறார். அந்த அதிகாரத்திற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். சரி, இங்கே பார்க்குறோம், எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ள அவர்களுக்கு கீழ்ப்படிய கடவான். ஏனெனில் தேவனே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலேயே நியமிக்கப்பட்டு இருக்கிறது. சரி, இங்கே நம்ம தேவனுடைய கற்பனைகளுக்கும் அதிகாரத்திற்கும் கீழ்ப்படியணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இங்கே சொல்கிறாரு மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும். நமக்கு மேலான அதிகாரி யார்? போலீஸு, அவங்களுக்கு மேலே அரசியல்வாதிங்க, அவங்களுக்கு மேலே எம்எல்ஏ எம்பி, அவங்களுக்கு மேலே கவுன்சில் பார் கவுன்சில், அவங்களுக்கு மேலே பார்ட்டி, லோக்சபா, ராஜ்யசபா, பிரைம் மினிஸ்டர், எவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் ஒரு சட்டம் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஓபே. தேவன் சொல்கிறாரு கீழ்ப்படிங்க, மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்கிறோம். சரி, நம்ம கீழ்ப்படுகிறோன்னு தீத்து புஸ்தகம் 3:1 துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகலவிதமான நற்கிரியிலும் செய்ய ஆயத்தமாயிருக்கவும். சரி, ஓகே. இங்கே தேவனுடைய சத்தியத்தில் நாம் தாழ்ந்து வளர வேண்டியது அவசியமாக. நம்ம அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறோம் அப்படின்னா ஒரு காலம் அப்படி நிற்கக்கூடாது. ஏன்? தேவன் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். தேவன் செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய கட்டளையை நாம் செய்யலாமா? நாம் செய்யக்கூடாது. தேவன் தான் நமக்கு என்ன, அவர் தான் நமக்கு உரிமையாளர். அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதுதான் நம்ம செய்யணும். அவர் ஒரு கட்டளையை கொடுத்துட்டு அந்த கட்டளைக்கு விரோதமாக செய்கிறதுக்கு இது மனிதன் அல்ல, இது தேவன். அந்த கட்டளையை கொடுத்துருக்கேன்னா அந்த கட்டளையின்படி செய். அப்படி செய்தால் நீ பிழைப்பாய் தான் சொல்கிறேன். ஆதலால் அதிகாரத்திற்கும் எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான்.
அப்படியே எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்து கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கல்ல துர்க்கிரியைகளுக்கே பங்காளியாய் இருக்கிறார்களா? ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டும் என்றால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். இங்கே நம்ம எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கீழ்ப்படிய வேண்டியது இருக்கிறது. நம்ம தொடர்ந்து நம்ம பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறதற்கு பதிலாக, புரியுதா, தேவனுடைய நன்மையை செய்வதற்கு நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, தேவனுடைய தாழ்மையில், தேவனுடைய கீழ்ப்படிதலில், தேவனுடைய அன்பில், தேவனுடைய பண்பில், அவருடைய கற்புல, அவருடைய நீதியில், அவருடைய பரிசுத்தத்தில், அவருடைய தெய்வீக சுபாவத்தில், அவருடைய அன்பில், அன்பு எப்படி நம்ம வரணும்? நீ உங்களை எனக்கு தெரியும், ஆனால் நான் உனக்கு நன்மை செஞ்சேன்னா அதில் பலன் இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு பலன் இல்லை. ஒரு சிறியவனை பார்க்குறீங்க, இவ்வளோ ஏழ்மையாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு கலசம் தண்ணி கொடுக்குறது. ஒரு தீர்க்கதரிசி நாமத்தினையும் தீர்க்கதரிசிக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா தீர்க்கதரிசி பலனை அடைவீர்கள். பெரிய விஷயம் இது. தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நம்ம இப்படி தான் ஆரம்பிக்கணும், புரியுதுங்களா? நான் ஏற்கனவே இருந்துட்டேனே, எனக்கெல்லாம் நல்லா தெரியுமே, தேவனுடைய சித்தம்லாம் எனக்கு தெரியுமே, ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லையா, கை கொள்ளலை. சரி, இருக்கட்டும். நம்ம தொடர்ந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நீங்களும் வளரணும், நானும் வளரணும், இயேசு கிறிஸ்துவை போல. அவருடைய தீர்மானத்தை நேற்று பார்த்தீங்க. சரி, அவருடைய கட்டளைகளை யாவும் கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களுக்கு என்ன கொடுத்துருக்கார்? கட்டளை கொடுத்துருக்கார். அதை நீங்களும் செய்யணும், அவங்களும் செய்யணும்னு சொல்கிறார். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். மார்க்கு 16:15 அதான் சொல்கிறாரு. பின்பும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். லூக்கா 24:47 சொல்கிறது பாருங்க. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேமின் தொடங்கி சகல தேசத்திற்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நம்ம இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம எதனால் ரட்சிக்கப்படுறோம் அப்படின்னா அவருடைய நாமத்தினால, பிதாவானவர் அவருக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தினால, பிதாவானவர் அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் நம்மளை மீட்டு கொண்டதுனால. நான் மனம் திரும்பி நான் என்ன செய்கிறேன் என்றால் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்கிறேன். அவன்தான் ஆக்கினைக்கு உட்படாமல் தப்பிக்கிறான். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மனம் திரும்பணும். நான் எவ்வளோ ஒரு பாவத்தை செய்திருக்கேன், எனக்காக நான் எவ்வளோ ஜீவிச்சிருக்கேன், நான் இயேசு கிறிஸ்துவுக்காக ஜீவிக்க போகிறேன். தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும், இயேசுவுக்காக வாழ போகிறேன், தொடர்ந்து அவரை மகிமைப்படுத்த போகிறேன். என் தேவன் எப்படி என்ன ஒரு ஆச்சரியமான எவ்வளோ ஒரு அதிசயமாக என்னை உண்டாக்கினார் என்பதை குறித்து நாம் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு நம்மளுடைய உள்ளான பாகங்களையும் குறித்து ஒவ்வொன்றும் விவரிக்கும் போது உங்களுக்கு போர் தான் அடிக்கும். சரி, இருந்தாலும் சரி, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த சரீரமே இவ்வளோ நன்மைக்கு
ஒவ்வொரு சரீரமும் எவ்வளோ இயங்குறதுக்கு எவ்வளோ ஒரு அதிசயமாக இருக்குது, எவ்வளோ அதுக்கு உணவு தேவைப்படுது, புரோட்டீன் தேவைப்படுது. அது இந்த ஒரு தாது பொருள் இருந்தால்தான் அது ஒரு இயங்கக்கூடியதாக இருக்குது. புரியுதா? நம்ம இதெல்லாம் ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, தேவன் நம்மளை அதிசயமாக உண்டாக்கியிருக்கார். சரி, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15:28. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கும்போது தேவனே சகலத்தையும் சகலமுமாயிருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறார். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தோருக்காக ஞானஸ்தானமும் வருகிறவன் என செய்வார்கள். மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள்? நாங்களும் எந்நேரமும் நாசமோசத்திற்கு எதுவாயிருக்கிறோம். நான் அனுதினமும் சாகிறேன். அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மை கொண்டு சத்தியமாய் சொல்லியிருக்கிறேன். நான் எபோசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லியிருக்கிறேன். அப்படி போராடுகிறதினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்பும் குடிப்பும் நாளைக்கு சாவோம் என்று சொல்லுவோமே. சரி, நம்ம கடைசியாக கொஞ்ச நேரம் இருக்குது, ஒரு 10 நிமிஷம் இருக்குது. நம்ம இதை பார்த்துட்டு நம்ம கடந்து போவோம். 28 சொல்கிறார், சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கும்போது தேவன் சகலத்தையும் சகலமுமாக இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டு இருப்பார். பரலோகத்தில் இருக்கிற தேவன் கர்த்தருக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்கார்? உயர்பட்ச அதிகாரம். கர்த்தருக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்காரு? உயர்பட்ச அதிகாரம், கர்த்தர் என்கிற அதிகாரம். சரி, இங்கே சகலமும் அவருக்கு கீழ்ப்படும் போது எதே துரைத்தனங்களும் அதிகாரங்களும் எல்லாமே யாருக்கு கீழ்ப்படியுது அப்படின்னா பிதாவுக்கு, குமாரனுக்கு. ஏன்னா அதிகாரத்தை கொடுத்துட்டாருல குமாரனுக்கு. தேவனே சகலத்தையும் சகலமாயிருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டு இருப்பார். அப்போ இன்னும் யார் கீழ்ப்படியல அப்படின்னா பிதாவானவர் கீழ்ப்படலை. ஏன்னா அவரு தான் அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. நம்ம இயேசுவானவரை விட உயிர்பட்ச அங்கே அதிகாரம், கீழ்ப்படியாத அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா பிதாவுக்கு இருக்குது. ஆனால் இந்த பூமியிலும் சரி, வானத்திலும் சரி, பரலோகத்திலும் சரி, நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரம் சரி, எல்லாமே யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணவருக்கு கீழ்ப்படிந்ததுனாலே எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டார். அவர் தான் உண்மையுள்ளவர். புரியுதா? இன்னும் கொடுத்தவர் என்ன செய்யல? கீழ்ப்படவில்லை. எல்லா துரைத்தனங்களும் ஒரு நாள் நியாய தீர்ப்பு முடிந்த பின்பு அவருக்கு பரிகரிக்கப்படும். நம்ம பிதாவை அப்போ தான் நம்ம தரிசிப்போம். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுவிட்டால் மரித்தோர்களுக்காக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? நாம் இங்கே ஒரு நம்பிக்கை குறித்து சொல்கிறாரு. நாம் ஞானஸ்தானம் பெறுறோம் இல்லையா, அது நம்ம மரித்தோர்லேருந்து உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னா அது ஏன் ஞானஸ்தானம் பெறுறாங்க? நாங்களும் ஏன் எந்நேரமும் நாசமோசத்திற்கு ஏதுவாக இருக்கிறோம். அவர் ரொம்ப துன்பப்படுறார். எபேசு பட்டணத்தில் ஒரு துஷ்ட மிருகங்களோடு போராடினேன்னு சொல்கிறார். அவர் ரொம்ப நிந்திக்கப்படுறாங்க. அவரை அவருடைய கட்டி நிமித்தமாக அவரை உபத்திரவப்படுத்துகிறாங்க. நீங்கள் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறீங்களா, நீங்கள் தான் எங்களுக்கு உபதேசம் பண்ணினாங்க வர கேட்குறாங்க. அவர் கையிலே பல அற்புதங்களை அடையாளங்களை வாங்கி கொண்டாங்க. இருந்தாலும் சரி, என்ன சொல்கிறாங்க? நீ தான் அப்போஸ்தலனா அப்படின்னு வர கேட்குறாங்க.
சரி, நாம் அவர் மேலே நான் தொடர்ந்து நம்பிக்கையாக இல்லைன்னா நான் ஏன் பாடுபடுறேன்? ஏன் அந்த பாடுகளை நான் சகிக்கிறேன்? புரியுதுங்களா? சரி, நான் அனிதினமும் சகிக்கிறேன். அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலே உங்களுக்கு குறித்து நான் பாடுபடுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லியிருக்கிறேன். சரி, அதுதான் இங்கே சொல்கிறாரு. இங்கே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நிறைய விஷயம் உலகத்தோடு நம்ம சம்மந்தப்படுத்திக்கிறோம். நம்ம உலகத்தோடு சம்மந்தப்படுத்திக்கிறோம். உலகத்தார் மாத்திரம் கிடையாது நம்மளுடைய பார்வையில். புரியுதுங்களா? கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த நபர்களும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா, ஆகாத சம்பாஷணை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அது வேஸ்ட்டான ஒரு கம்யூனிகேஷன். அவங்களை தொட வேண்டியதில்லை, அது கரப்டானது. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். நல்லொழுக்கமா? அது குட் மேனர்ஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் நீங்கள் இல்லைன்னா என்ன மேனஸாக நடந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு நல்ல மேனஸ், நல்ல மேனஸாக இருக்கணும். மிடில் வாய்ஸ். இது ஒருவர் செய்கிறதா, ஒருவர் செய்யப்படுவதா? சரி, இது என்ன அப்படின்னா, நல்லதாக நாம் செய்வது இங்கே நல்ல மேனஸ், நல்ல ஒரு பழக்கம் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதனிடத்தில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நல்ல பழக்க வழக்கம் இருந்தால் மாத்திரம்தான் நம்ம என்ன செய்வோம், நல்ல குணாதிசயம் இருந்தால் மட்டும்தான் நல்ல மேனஸ், நம்ம பன்மையாக நடந்துப்போம். புரியுதுங்களா? ஒரு இடத்துல ஒரு மனுஷன் இடத்துலையோ ஒரு பொது இடத்துலையோ நம்ம இருக்கிறோம், ஒரு மனுஷனை குறித்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, புரியுதுங்களா, அந்த மனுஷனை குறித்து இகழ்கிறோம் என்றால் அவனுடைய இருதயம் பாருங்கள், நல்ல குணாதிசயம் உடையதாக இருக்குதா? இல்லை, குட் மேனஸ் உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா அவனிடத்தில் ஆகாத சம்பாஷணை இருக்கிறது. ஏதோ ஒன்று இருக்குது, ஆகாத சம்பாஷணை இருக்குது. அது என்னன்னு முதலாவது கண்டுபிடிச்சி அகற்றணும். இல்லைன்னா என்ன ஆகும், சபையில் இருந்தால் சபை முழுவதும் பரப்பிடும். புரியுதுங்களா? உங்களிடத்தில் இருந்துச்சுன்னா எல்லாருக்கிட்டையும் பரப்பிடுவீங்க. ஆகாத சம்பாஷணை நல் மேனஸையும் என்ன செஞ்சு கெடுத்து போட்டுரும். ஒரு நல் மேனஸ் இருக்குமானால், ஒரு நல்ல குணாதிசயம் இருக்குமானால் நம்ம என்ன நடந்துப்போம், எப்படி நடந்துப்போம், சீருள்ளவர்களாக ஒழுக்கமுள்ளவர்களாக நடந்துப்போம். புரியுதுங்களா?
இங்கே நம்ம நீதிமொழிகள் 28 பார்க்குறோம். நியாயஸ்தானத்தில் வீற்றிருக்கும் ராஜா தன் கண்களினால் சகல பொல்லாப்பையும் சிதற பண்ணுகிறான். என் இருதயத்தை சுத்தமாக்கினேன் என்று பாவமர துப்புரவாக்கினேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? இங்கே யார் சொல்கிறா? நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு. எந்த நீதிமொழிகள் யார் எழுதுனா அப்படின்னா சாலமோன். அநேக நீதிமொழிகளை சேர்த்து எழுதியிருக்கிறார். இதமான வார்த்தையை எழுதினாரா, ஆனால் அவர் எழுதணும்னு நினச்சா அவரால் முடியலன்னு சொல்லுவார். சரி, இருந்தாலும் தேவ ஆவியினாலே தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கு, நம்ம உறுதியாக நம்புகிறோம். தேவன் அதுக்கு சாட்சி கொடுத்துருக்காரு. நம்ம என்ன நம்புகிறோம் அப்படின்னா தேவனானவர் மிகப்பெரிய பலம் உள்ளவராக இருக்கிறார். நம்ம இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் பாருங்க. பிதாவானவர் எதில் இருக்காரு, எப்படி இருக்காரு? சரி, எதில் இருக்கான்றாரு, எப்படி இருக்காரு, ஏன் அப்படி இருக்காரு? நிறைய கேள்வி தானே. இதற்கெல்லாம் ஆன்சர் இங்கேருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம். நம்ம பிதா எங்கே இருக்கார்? பரலோகத்தில். எங்கே? அவர் ஒளியில் இருக்குது போல நாமும் ஒளியிலே நடந்தால். இப்போ எங்கே இருக்கார்? எப்படி இருக்கார்? எப்படி இருக்கார்? இப்போ அவர் ஒளியிலே இருக்கிறது போல எங்கே இருக்கார்? புரியுதா சொல்கிறது? பரலோகத்தில் இருக்காரு. எப்படி இருக்காருன்னு கேட்குறேன். எங்கே இருக்காருன்னு கேட்டால் பரலோகம்னு சொல்லிடலாம். எப்படி இருக்காருன்னு சொல்லுவேன். நான் 2 கேள்வி தான் கேட்குறேன். நான் புரிஞ்சுக்கணும் நல்லா. எங்கே இருக்கார் பரலோகத்தின் தேவன்? பரலோகத்தில், ரைட். எப்படி இருக்காருன்னு கேட்குறேன். எங்கே இருக்கிறாருன்னு கேட்கல, எப்படி இருக்காருன்னு கேட்குறேன். புரிஞ்சுதா? நாங்கள் சொல்கிறது புரியலையா? எங்கே இருக்காரு? நீங்கள் எங்கே இருக்கீங்க இப்போது? இங்கே இருக்க. எப்படி இருக்கீங்க இப்போது? புரியுதா? அதுதான். சரி, பரலோகத்தின் தேவன் எங்கே இருக்காருன்னு கேட்டால் பரலோகத்தில் இருக்காருன்னு சொல்லிடலாம். எப்படி இருக்காருன்னு கேட்டால் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால். அவர் எப்படி இருக்கார் தெரியுமா? ஒளியில் இருக்காராம். அவர் ஒளி அப்படின்னா அவர் பாவம் இல்லாமல் இருக்காராம். இருள் இல்லை அவர்கிட்ட. இதாகிட்ட இருள் கிடையாது. உங்களுக்கு ஏதோ ஒரு மனம் கஷ்டம் இருக்கா? உங்களை யாராவது நிந்திக்கிறாங்களா? உங்களை யாரும் மதிக்கலையா? உங்களை யாரும் அடிக்கிறாங்களா? உங்களை நிந்திக்கிறாங்களா? உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கா? சொல்லு. யார் இருக்கிற கேட்கலாம்? பரலோகத்தின் தேவன் இருக்கு. மனுஷன் என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க முடியும். மனுஷனால் கொடுக்க முடியும். ஏன்னா அவன் மனிதனே தவிர தேவன் அல்லன்னு சொல்லுவான். மனுஷன்தான் உண்மையாக நடந்துக்கணும்னு ஆசைப்படுற மனுஷன் அப்படியும் இருக்காங்க. சரி, நம்ம என்ன பார்க்குறோன்னா அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால். என் பிதா ஒளியில் இருக்கார். அவர் ஒளியாக எப்படி இருக்கார் அப்படின்னா இருக்கிற வண்ணமாக எப்படி இருக்கார், நித்தியமாக இருக்கார் அப்படின்னா அவர் உண்மையானவர். அவர் கொடுத்த பிரமாணத்திற்கு அவர் உண்மையாக இருக்கார். மனுஷனுக்கு என்ன கொடுத்துருக்காரோ அந்த பிரமாணத்திற்கு உண்மையாக இருக்கார். அவரிடத்தில் ஒரு இருள் கூட கிடையாது, பச்சைபாதமே கிடையாது. அவனுடைய கிரியின்படி அவருக்கு நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு. நீங்கள் கூட ஜெபம் பண்ணி பாருங்களேன், வேண்டுதல் செய்ய பாருங்கள், நீங்கள் ஏதோ ஒன்று கேட்டு பாருங்களேன். பரலோகத்தின் தேவனேன்னு கூப்பிட்டு பாருங்கள் ஒரு நாள். அவன் கண்டிப்பாக செவி கொடுப்பார். யார் மூலமாக கேட்கணும்? யார் மூலமாக கேட்கணும்? இயேசு கிறிஸ்து மூலமா. ஆமாம், அவருடைய அதிகாரத்தினால தான் அவர் நமக்கு செவி கொடுக்குறாரு. சரி, இங்கே பாருங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சரி, நம்ம சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, பட போகிறவர்களாக இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் படுறோமா அப்படின்னா கிடையாது. நான் மனம் திரும்பி நான் எனக்காக வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு நான் மனம் திரும்பிட்டேன், இயேசுக்காக தான் நான் வாழ போகிறேன்ட்டு முழுவதுமாக அவரை நான் பின்பற்றுகிறேன், ஆனால் நான் கீழ்ப்படுகிறேன், ஆனால் அந்த ஒரு நிமிடமானது என்ன ஆகுது அப்படின்னா
என் இருதயமானது அவருக்காக, நான் அந்த கட்டளையை கீழ்ப்படிதனா நான் பிழைக்கிறேன். சரி, நான் அவர் பிரமாணத்தை கை கொள்வதனால என் பிதா எப்படி இருக்காரு இங்கே சொல்கிறாரு, ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டு இருப்போமானால் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். க்ளீன் பண்ணுது. எப்படி க்ளீன் பண்ணுது? அவர் பிளட்டு, பூமிக்குரிய ரத்தம் வந்து ஒரு 8 லிட்டர்ஸ் இருக்குமாடா, ஒரு 10 லிட்டர்ஸ் இருக்குமா? அசல் ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய ஹீமோக்ளோபினுடைய அளவு, ஹீமோக்ளோபின் அப்படின்னா அயன், புரிஞ்சுதா? ஆர்பிசி அப்படின்னா ரெட் பிளட் செல்ஸ், லூக்கோசைட், ஹெமோசைட், தெர்மோசைட், இது மாதிரி நிறைய பிளட்டில் அணுக்கள் இருக்குது. ஆர்பிசி, ஒயிட் பிளட் செல், பிளாஸ்மா, பிளேட்லெட், இத்தனையும் எதுக்குள்ளே இருக்குதுன்னா ரெட் பிளட் செல்ஸில் இருக்குது, ரத்தத்தில். புரியுதா? இது எத்தனை ஒரு மனுஷனுக்கு, ஒரு ஆண் மகனுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 12.5 அல்லது 13.5 நார்மல் ரேஞ்ச். சரிங்க. ஒரு ஃபீமேலுக்கு இருக்க வேண்டியது ஒரு 11-15.5. சரி, நம்ம இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டைம் 5:49. அதில் என்ன காமிக்குது? ரெக்கார்ட் ஆகும். இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம தொடர்ந்து எதற்காக நம்ம இப்படி பார்க்குறோன்னா, உயர்பட்ச அதிகாரம் என்று சொல்லும் பொழுது யாருக்கு பழைய ஏற்பாட்டில் இருந்தது அப்படின்னா ராஜாவுக்கு. அந்த ராஜாவே அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது எப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையிலே நீர்க்காலை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். மனுஷுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார். தேவனானவருக்கு பலியும் காணிக்கையும் அல்ல, அவர் இரக்கத்தையே விரும்புகிறார். நம்ம என்ன செய்வோம்? நாமும் நம்மளால் என்ன முடியுமோ அந்த இரக்கத்தை கண்டிப்பாக நம்ம இறக்கப்படக்கூடியவர்களாக இருக்கும். நமக்கு ஒன்று வேண்டியதாக இருக்கிறது போல் இல்லையா, நமக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கிறது அப்படின்னா அது என்ன செய்யணும்? நம்ம பரலோகத்தின் தேவனிடத்தில் கேட்கணும். புரியுதுங்களா? நம்ம என்ன செய்யணும்? தொடர்ந்து அவர் மேலே நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கணும். உண்மையாக இருப்பது ரொம்ப கடினம், உண்மையாக வளர்வது ரொம்ப கடினம். சரி, அப்படிப்பட்ட உண்மையான காரியங்கள் இருக்குமானால் நம்ம அது இழந்து போகாமல் இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். புரியுதுங்களா? நாம் உண்மையாக வளரணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள் இருந்துச்சுன்னா அது தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஐயா, தேவன் அப்படி தான் நமக்கு பிரியமாக இருக்கார். என் பரலோகத்தின் தேவன் நான் உண்மையாக இருந்தால் அதில் பிரியமாக இருக்கார், என்னிடத்தில் வேலை செய்யக்கூடியவராக இருக்கிறார், தொடர்ந்து அதில் பிரியப்படக்கூடியவராக இருக்கார். புரியுதுங்களா? நீங்களும் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? பரலோகத்தின் தேவன் சிருஷ்டிகருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிக அவசியம். புரியுதா? உங்கள் பிள்ளைகளுக்கு கூட சொல்லலாம், தேவனுடைய பாதை எப்படி, உங்கள் தேவன் எப்படிப்பட்டவர், அவர் பரிசுத்தர், அவருடைய பாதை எப்படிப்பட்டது, அவர் எத்தனை தலைமுறை மட்டும் நியாயத்திற்கு செய்கிறாரு, அவருடைய நீதி எப்படி இருக்கிறது, அவருடைய பரிசுத்தம் எப்படி இருக்குது, அவருடைய சிருஷ்டிப்பு எப்படி இருக்குது, அவருடைய ஞானம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நீங்களும் ஒவ்வொருத்தரையாக பார்க்கும் போதெல்லாம் சொல்லலாம். அவர் அதில் பிரியமாக இருக்கு. சரி, ஜோமன்ட்டு கடந்து சொல்லு. பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, உங்கள் நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உணவு உடுப்பு கொடுத்ததுக்காக நன்றி பிதாவே. இந்த நாளைக்கு நன்றி பிதாவே. இந்த
கூடி வந்தவங்களை ஆசீர்வதிங்க பிதாவே. பிதாவே, இந்த சோதனையிலேருந்து ரட்சியும் பிதாவே. பிதாவே, உணவு உடுப்பை தவறும் பிதாவே. உங்கள் குமாரோடன் சாயலாக வளர உதவி செய்யும் பிதாவே. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறேன். ஆமென். பரலோகத்திலே வாசமாக இருக்கின்ற எங்கள் பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோத்தரிக்கின்றோம் பிதாவே. இந்த நாளை கூட எங்களுக்கு கொடுத்த அவங்க இரக்கத்திற்காக நன்றி. உங்கள் தயவு ஒத்தாசையை நாங்கள் அறிந்து கொண்டு, பிதாவாகி தேவனே, நீங்கள் பரிசுத்தராக இருக்கிறீர். உங்களுடைய தயவு ஒத்தாசையை நாங்கள் உணர்ந்து கைக்கொள்ள கற்றுக்கொள்ள உதவி செய்வதாக. பிதாவாகி தேவனே, நீங்கள் நீதிபரராக இருக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறோம். பிதாவே, நீங்கள் எவ்வளோ நீதி உள்ளவர் என்பதை நாங்கள் வேத வாக்கியங்களை அறிந்து, நீங்கள் எவ்வளோ பெரிய சிருஷ்டிகர் என்பதை அறிந்திருக்கிறோம் பிதாவே. தொடர்ந்து உங்களுடைய தயவு ஒத்தாசையை அறிந்து கொள்ள உதவி செய்யும். பிதாவாகிய ராஜாவே, நீங்கள் எப்பொழுதுமே உண்மையுள்ளவராக இருக்கின்றீர் பிதாவே. உங்களுடைய நாமத்தை எப்படி விசேஷமாக நாங்கள் அறிந்து கொள்வதற்கு உதவி செய்யும். பிதாவாகி தேவனே, எங்களுக்கு விரோதமாக செய்கிற ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் பிதாவாகி தேவன் தாமே அவங்க செய்வது இன்னதென்று அவங்க அறியாமல் செய்வதனாலே அவர்களுடைய காரியங்களிலே நீங்கள் என்ன செய்ய திட்டமாயிருக்கிறீரோ அதை செய்யும்படியாக உதவி செய்கிறோம். பிதாவாகி தேவனே, தொடர்ந்து அவர்கள் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறார்களோ பிதாவாகி தேவனே, நீங்கள் அவர்களுக்கு அதை நீங்கள் தராதபடிக்கு பிதாவாகி தேவன் தாமே எங்களை அப்படிப்பட்ட துன்மார்க்கத்திலிருந்து எங்களை பாதுகாத்து, பிதாவாகி தேவனே, உங்களுடைய சத்தியத்திலே நாங்கள் வளர்வதற்கு, பிதாவாகி தேவனே, உங்களுடைய ஒத்தாசையை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு உதவி செய்யும். பிதாவாகி தேவனே, நீங்கள் கொடுத்த இந்த பிள்ளைகளுக்காக பிதாவாகி தேவனே, தொடர்ந்து அவர்கள் நீதியாக நியாயமாக வளருவதற்கு உதவி செய்யும். பிதாவாகி தேவனே, நாங்கள் கூடி வருவதற்கான ஒரு இடத்தையும் ஒரு ஆலோசனையும் கொடுத்ததற்காக நன்றி. தொடர்ந்து நாங்கள் பிதாவை கூடி வருவதற்கான இடத்தையும் தந்து பிதாவே, எங்களுக்கு பண தேவையும் கொடுத்து நீங்கள் வழிவாசலை தேர்ந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். பிதாவாகி தேவனே, தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் பிதாவே, எங்களை வழிநடத்தும். உங்களுடைய நீதிகளை தான் நாங்கள் பிதாவே எப்பொழுதுமே நாங்கள் பிரியப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். மேலான உலகத்திலே நாங்கள் நோக்கமுடையவர்களாக இருந்து நாங்கள் பிதாவை எப்பொழுதுமே உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறது உதவி செய்கிறார். நீங்கள் பரிசுத்தர். நீங்கள் எங்களை குறித்து நீங்கள் தீர்மானித்த அந்த தீர்மானத்தை நாங்கள் செய்வதற்கான ஒரு நோக்கத்தை தரும்படியாக செய்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவனே, நீங்கள் பரிசுத்தர். பிதாவே, நீங்கள் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக பிதாவே எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக உங்களுடைய வேத வாக்கியங்களையும் உங்களையும் நாங்கள் வைக்கிறதற்கு உதவி செய்யும் பிதாவே. நீங்கள் பரிசுத்தராக இருக்கின்றீர். அந்த பரிசுத்தத்தில் நடக்கிறதற்கு உதவி செய்வீராக. பிதாவே, எங்களுக்கு எவ்வளவோ தீமைகள் செய்தாலும் நாங்கள் பிதாவே அதையெல்லாம் நாங்கள் தள்ளி இந்த பாவத்தை தள்ளிவிட்டு எப்பொழுதுமே எங்களுடைய நோக்கத்தை ஓடி முடிக்கிறதற்கான நோக்கத்தை நாங்கள் செய்வதற்கு உதவி செய்வீராக. பரிசுத்த தேவனே, நீங்கள் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும். பிதாவாகி தேவனே, வரக்கூடிய காலங்களிலே நாங்கள் ஒரு இடத்தில் கூடுவதற்கான அந்த இடத்தை கொடுத்தீர். அதுக்காக ஆசீர்வதியும். நீங்கள் நாம் எங்களை பாதுகாக்கும்படியாக உதவி செய்கிறோம். உங்கள் சித்தம் செய்யப்படுவதற்காக நாங்கள் எப்பொழுதுமே உண்மையுள்ளவர்களாக இருக்கிறது உதவி செய்யும். தொடர்ந்து நாங்கள் பிதாவே வெளிப்படுத்தல் புஸ்தகத்தையும் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை தந்து வழிநடத்தும்படியாக உதவி செய்கிறோம். உங்கள் சித்தமானால் ஆசீர்வதியும் வழிநடத்தும். எங்களுக்கு எப்படி சமயம் கொடுத்திருக்கிறீரோ நாங்கள் வேலை செய்து எங்கள் கையினாலே நாங்கள் சாப்பிடுகிறோம் பிதாவே. நாங்கள் உங்கள் ஊழியத்தையும் செய்வதற்கான ஒரு நோக்கத்தையும் ஒரு ஆர்வத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிறீர். பிதாவாகி தேவனே, எங்களை ஆசீர்வதியும் வழிநடத்தும். பிதாவாகி தேவனே, நீங்கள் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கிறது உதவி செய்யும். இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். இதை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்தை ஆசீர்வதியும். விசுவாசமுள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் தாமே உங்களுக்கு தேவையான நன்மைகளை செய்து வழிநடத்தும்படியாக உதவி செய்கிறோம். உங்கள் சித்தமானால் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உதவி செய்கின்றோம். இதோ எங்கள் அப்பா அம்மா சகோதரர்களை ஆசீர்வதியும். பிதாவாகி தேவன் தாமே நீங்கள் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக இதோ எங்களுக்கு தேவையான பூமிக்குரிய தேவையும் ஆவிக்குரிய தேவையும் தந்து வழிநடத்தும்படியாக குமாரன் இயேசுவின் இனிய நாமத்திலே கேட்கின்றோம் பிதாவே. ஆமென். ஆமென்.